ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் துணையுடன் விண்ணுலகை நோக்கி பயணமானார்கள். முதல் வானம் முதல் 7ஆம் வானம் வரை அவர்கள் ஒவ்வொரு வானமாக ஏறிச் சென்றபோது அங்கே வெவ்வேறு நபிமார்களை சந்தித்தார்கள். முதல் வானம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், 2ஆம் வானம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், 3ஆம் வானம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், 4ஆம் வானம் இத்ரிஸ் அலைஹிஸ்ஸலாம், 5ஆம் வானம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், 6ஆம் வானம் மூசா அலைஹிஸ்ஸலாம், 7ஆம் வானம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதன் பிறகு படைப்பினங்கள் எட்ட முடியாத இறுதி எல்லையான சித்ரதுல் முன்தஹா, இறுதி எல்லை இலந்தை மரம் எனும் இடத்தைக் கடந்தார்கள். இந்த பயணத்தின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தின் இன்பங்களையும் நரகத்தின் வேதனைகளையும் கண்டார்கள். சித்ரதுல் முன்தஹாவை கடந்து சென்று அல்லாஹ்வைச் சந்திக்கும் பாக்கியத்தை பெற்றார்கள். அங்கிருந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையில் அல்லாஹ்வை சந்தித்தார்கள். இந்தச் சந்திப்பின் போது முஸ்லிம்கள் தினமும் ஐவேளை தொழுகை ஸலாத் நிறைவேற்ற வேண்டும் என்ற கட்டளையை அல்லாஹ் நேரடியாக வழங்கினான். ஆரம்பத்தில் 50 வேளை தொழுகை கட்டளையிடப்பட்டது. திரும்பி வரும் வழியில் 6ஆம் வானத்தில் இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஆலோசனையின் பேரில் நபியவர்கள் இறைவனிடம் மீண்டும் மீண்டும் வேண்டி அது 5 வேளை தொழுகையாக குறைக்கப்பட்டது. மறுநாள் காலை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் ஒரே இரவில் மக்காவிலிருந்து அல் அக்ஸாவிற்குச் சென்று அங்கிருந்து விண்ணுலகம் சென்று வந்த நிகழ்வை மக்களுக்கு அறிவித்தபோது மக்காவாசிகள் அதிர்ச்சியடைந்தனர். குறைஷி குலத்தினர் இதை முற்றிலும் நம்ப மறுத்தனர், கேலி செய்தனர். இந்தச் சவால் நபியவர்களின் வாழ்வில் மிகப்பெரிய சோதனையாக இருந்தது. ஆனால் அபூ பக்கர் ரலி அவர்கள் முஹம்மது சொன்னால் அது உண்மைதான் என்று எந்தச் சந்தேகமுமின்றி உடனடியாக நம்பினார். இதன் காரணமாகவே அவர் அசித்தி உண்மையாளர் என்ற பட்டத்தை பெற்றார். இந்த மிஃராஜ் இரவு நிகழ்வு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய மாபெரும் கௌரவமாகவும் இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான அற்புதமாகவும் கருதப்படுகிறது. இந்த நிகழ்வு குர்ஆனில் உள்ள 17வது அத்தியாயமான அல் இஸ்ராவின் முதல் வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது.